ட்ரேடிங்ல நீங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரேடிங் டூலை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நீங்க ஒரு டெக்னிக்கல் ட்ரேடரா இருக்கீங்க, முக்கியமா பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி அப்புறம் ஐசிடி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரேடிங் டூலை எஃபெக்டிவா யூஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ட்ரேடிங் டூல் அப்படின்னா அதுதான் ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூ அப்படின்னா ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம். நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. என்னதான் புரோக்கர்ஸ் நிறைய சார்ட்டிங் டூல்ஸை ஃப்ரீயா கொடுத்தாலும் ட்ரேடிங் வியூல இருக்கிற கம்ஃபர்டபிள் எந்த ஒரு டூல்லயும் வராது. நீங்க ட்ரேடிங் வியூவை ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணலாம், பெய்டு வெர்ஷனாவும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல ட்ரேடிங் வியூல 2024க்கான என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அதுல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, அந்த டூலை வந்து நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கூகுள்ல போயிட்டு tradingview.com அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் ட்ரேடிங் வியூ ட்ராக் ஆல் மார்க்கெட்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள வந்த உடனே இந்த ட்ரேடிங் வியூனா என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு இருக்கு, இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா டீடைலும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சூப்பர் சார்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். சோ நம்ம இப்போ இந்த சார்ட்ல என்னென்ன இருக்குன்னு எல்லாமே டீடைலா பார்ப்போம். இந்த ட்ரேடிங் வியூவை மொத்தம் நம்ம 4 செக்ஷனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். மூணாவது கீழே என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். நாலாவது ரைட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல என்ன செக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேல ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல் தான் இருக்கும். நீங்க ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ண உடனே உங்களை லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் வந்து ஃப்ரீ தான். நீங்க இந்த ட்ரையல் வெர்ஷன்லயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஷனுக்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல், அப்புறம் ஹோம், ஹெல்ப் சென்டர், நோட்டிபிகேஷன், அப்புறம் இங்க டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது யூஸ் பண்ணி நீங்க டார்க் மோடாவும் வச்சுக்கலாம், லைட் மோடாவும் வச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே லைட் மோட் தான் யூஸ் பண்ணுவேன். டார்க் மோட் யூஸ் பண்ணா ரொம்ப கண்ணு வலிக்கும், அதனால யூஸ் பண்ண மாட்டேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சர்ச் சிம்பிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ ஐடிசின்னு போடுறேன். ஐடிசின்னு போட்ட உடனே ஐடிசியில் இருக்கிற எல்லாமே வந்துடும். இங்க பாருங்க என்எஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கா, அது வந்துடுச்சு. அப்புறம் ஐடிசியோட ஃபியூச்சர் சார்ட்ஸும் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிஎஸ்சியோட சார்ட்ஸும் வந்து வந்துருச்சு. இந்த சர்ச் ஆப்ஷன்ல நீங்க ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, இண்டிசஸ், பாண்ட்ஸ், எக்கானமி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஐடிசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வராது. இதுவே நீங்கள் ஃபியூச்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஐடிசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் சார்ட்ஸ் மட்டும் தான் வரும். இதுவே ஃபாரெஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஐடிசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வராது. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணணும். இல்லைனா காமனாக ஆளில் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்ஸ் எந்தெந்த மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டோட நேம் இருக்கும், ப்ளஸ் வந்து இது வந்து ஸ்டாக்கா இல்லை ஃபியூச்சரானு வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்னு காட்டுவாங்க. இங்கே பாருங்க என்எஸ்சின்னு போட்டுருக்கா, அதே மாதிரி பிஎஸ்சின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கோ எல்லா எக்ஸ்சேஞ்சும் வந்து காட்டுவாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த கண்ட்ரியோட ஸ்டாக்ஸ் வேணுமோ அந்த கண்ட்ரியோட ஸ்டாக்ஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்கன்னா ஆல் கண்ட்ரின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த கண்ட்ரியில பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கரன்சி மார்க்கெட் தான். கரன்சில என்னென்ன பேர்ஸ் ட்ரேட் ஆகுதோ எல்லா பேர்ஸும் இங்க வந்துடும். மோரோவர் கிரிப்டோலே பாத்தீங்கன்னா நீங்க பினான்ஸ்ல மட்டும் லிஸ்ட் ஆகிற பிட்காயின்ஸ் வந்து பார்க்கலாம், இல்லைன்னா வேற வேற மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆகிற என்னென்ன பிக் காயின்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். எனக்கு கிரிப்டோ பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, ஐடியாவும் கிடையாது. மோரோவர் இண்டிசஸும் நீங்க பார்க்கலாம். இண்டிசஸ்னா இண்டெக்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. வேர்ல்ட்ல ட்ரேட் ஆகிற எல்லா இண்டெக்ஸோட சார்ட்ஸை வந்து நீங்க இங்க பார்க்கலாம். அதே மாதிரி பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்கானமி அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி பார்க்கலாம், இல்ல இந்தியாவோட ஜிடிபி என்னென்னு பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம்ல தான் உங்களால பார்க்க முடியும், டெய்லிலாம் பார்க்க முடியாது. இந்த சர்ச் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். மோரோவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 1 செகண்ட்ல இருந்து 12 மாசம் வரைக்கும் உங்களால டைம் ஃப்ரேமை அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க செகண்ட்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் எடுக்க சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, பிரீமியம் மெம்பர்ஷிப் நீங்க எடுக்கணும். இந்த மெம்பர்ஷிப் பத்தி நம்ம லாஸ்டா பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது வச்சுக்கோங்க, ஏன்னா வால்யூம் அந்த அளவுக்கு இருக்காது, வாலடைலா இருக்காது. இதுவே நீங்க கிரிப்டோ ஃபாரெக்ஸ்லாம் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா மேபி நீங்க 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்பிங் நல்லாவே யூஸ் ஆகும். இந்த டைம் ஃப்ரேமை நம்ம ஃபேவரட்ல கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டார் மாதிரி நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே மேலேயே வந்து லிஸ்ட் ஆயிடும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வந்து அதிகமா சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுவீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா இங்க மேலேயே வந்துருச்சா. சோ நீங்க ஒரு தடவையும் இந்த டவுன் ஆரோ அழுத்திட்டு சர்ச் பண்ண வேணாம். எந்த டைம் ஃப்ரேம்ல அதிகமா நீங்க சர்ச் பண்றீங்களோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் ஈஸியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கேண்டில்ஸ். இந்த இடத்துல எல்லா சார்ட்ஸும் இருக்கும்,
இங்க பாத்தீங்கன்னா பார் சார்ட் இருக்கு, கேண்டில் இருக்கு, ஹாலோ கேண்டில் இருக்கு, லைன் சார்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. எந்த கேண்டில் நீங்க ரொம்ப ப்ரிஃபரபிளா இருக்கீங்களோ அந்த கேண்டிலை வந்து நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். சோ நான் மோஸ்ட்லி வந்து கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ரேரா வந்து லைன் சார்ட் வந்து யூஸ் பண்ணுவேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆப்ஷன். இண்டிகேட்டர் ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த இண்டிகேட்டரை வந்து ரொம்ப ரிப்பீட்டடா யூஸ் பண்ணீங்களோ அந்த இண்டிகேட்டரை வந்து நீங்க ஃபேவரட்ல போட்டு வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க ஒரு கோடிங் நாலேஜ் இருக்க பர்சன் அப்படின்னா நீங்க ஒரு பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டரை நீங்களே வந்து ஓனா கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த இண்டிகேட்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர் இருக்கு, கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கு. கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட்னா நம்மள மாதிரியே நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து மேக் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு சில இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்றதுக்கு காமனா இருக்கிற இண்டிகேட்டர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா EMA தான். ஸோ EMA வந்து நான் ஃபேவரட்ல போட்டு வச்சிட்டேன்னா இங்கே வந்துருங்க, ஃபேவரட்னு ஒரு காலம் வந்துச்சா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபேவரட்ல வந்துடும். ஸோ ஒரு தடவை நான் போயிட்டு இண்டிகேட்டர் வந்து சர்ச் பண்ண வேணா, இங்கே ஃபேவரட்ல இருக்கும் அந்த ஃபேவரட்டான இண்டிகேட்டர் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக இந்த ஸ்கிரிப்ட் கீழே காட்டுது பாருங்க, இண்டிகேட்டர் என்ன இருக்கு அப்படின்னு காட்டுது பாருங்க. இந்த இண்டிகேட்டர் வேணாம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேணாம் அப்படின்னா நம்ம இந்த ரிமூவ் பட்டனை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சுது அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அலர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலர்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் வேணுமா, இல்ல க்ளோசிங் அப் வேணுமா, இல்ல க்ளோசிங் டவுன் வேணுமா, கிரேட்டர் தென் வேணுமா, என்ன கண்டிஷன் வேணுமோ வச்சுக்கலாம், எந்த பிரைஸோன்னு வச்சுக்கலாம், ஒன்ஸ் வேணுமா, இல்லைனா எவ்ரி டைம் எப்பெல்லாம் இந்த லெவலில் வந்து கிராஸ் பண்ணுதோ அப்போலாம் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அலர்ட் நேம் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம், என்ன அலர்ட் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் மெத்தட் உங்களுக்கு வந்து ஆப்ல நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுமா, இல்லை பாப்அப் கொடுக்கணுமா, இல்லை சென்ட் இமெயில் கொடுக்கணுமா, சம்டைம்ஸ் வந்து இமெயில் வரும், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் வரும். அது என்ன வேணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறமா ரீப்ளே, இந்த ரீப்ளே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல வராதுன்னு நினைக்கிறேன், பேட் வெர்ஷன் யூஸ் பண்ணா தான் வரும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து அன்டூ ஆப்ஷன், ரீடு ஆப்ஷன். ஸோ எல்லா ஆப்லயும் வந்து காமனா இருக்க போகுது. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லே அவுட்னு இருக்கும். நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால சிங்கிள் லே அவுட் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா 2 லேஅவுட் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்க பிரீமியம் அதிகமா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால லேஅவுட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ண முடியும். 2 லேஅவுட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு நிஃப்டி வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடுல பேங்க் நிஃப்டி வச்சுக்கலாம். நீங்க பார்த்து ஒண்ணா ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு இங்க சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி தான் சர்ச் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க இங்கேயே வந்து சர்ச் பண்ணலாம் ஐடிசி. ஸோ இதுல வந்து ஆல் கிளிக் பண்ணிட்டோம்னா ஐடிசி ஸ்டாக்லாம் வந்துடும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை நம்ம போய் சர்ச்சில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு கிடையாது. டேரெக்டாக வந்து நம்ம கீபோர்ட்லேயே வந்து என்ன ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கை டைப் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து டேரெக்டாக லிஸ்ட் ஆகிடும். அப்புறம் வந்து செட்டிங்ஸு, சார்ட் செட்டிங்ஸ், இந்த சார்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலர் வந்து நீங்கள் என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒயிட் மாற்றுறேன் அப்படின்னா எல்லாமே ஒயிட்டாக மாறிடும். பிளாக் மாத்திரம் அப்படின்னா பிளாக்காக மாறிடும். அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அதே மாதிரி பார்டர்ஸ் என்னென்ன வேணும், பார்டர்ஸ் வந்து ரெட்டாக இருக்கணுமா, இல்லை ஒயிட்டாக இருக்கணுமா, இல்லை பிளாக்காக இருக்கணுமா, ஸோ அந்த கேண்டிலோட பார்டர்ஸ் விக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மோரோவர் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஸ்டேட்டஸ் லைன் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் பக்கத்தில் ஒரு லைன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓன்னு இருக்கா, ஓ அப்படின்னா ஓப்பன், ஹெச்னு இருந்தா ஹை, எல்லுன்னு இருந்தா லோ, சின்னு இருந்தா க்ளோஸ். அந்த பர்டிகுலர் டேல இல்ல பர்டிகுலர் கேண்டல்ல எவ்வளவு வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்குன்னு பாக்குறது தான். இந்த பக்கம் வால்யூம் போட்டிருக்கா, இது நம்மளுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ எடுத்துட்டீங்கன்னா லோகோ வராது, டைட்டில் எடுத்தீங்கன்னா டைட்டிலும் வராது. ஸ்கேல் லைனு இதெல்லாம் வந்து ஸ்கேல் லைனு, கேன்வாஸ், இந்த கேன்வாஸ் எப்படி இருக்கணும், அதாவது இந்த சார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கேன்வாஸ் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும், சாலிடா இருக்கணுமா இல்ல கிரிட்ஸ் வேணுமா அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கு இஷ்டம் போல நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். வாட்டர் மார்க் வேணும்னா கூட வாட்டர் மார்க் வச்சுக்கலாம். வாட்டர் மார்க் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு வாட்டர் மார்க் வருதா, சோ இந்த மாதிரி நம்ம வாட்டர் மார்க் வேணும்னா கூட வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு பழைய மாதிரியே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போனீங்கன்னா அப்ளை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதுவே வந்து அப்ளை ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல் ஸ்கிரீன் மோடு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு சார்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியே வந்துடும். இந்த கேமரா சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணியிருப்பீங்க, அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி பண்ணிட்டு எந்த ஒரு சோஷியல் மீடியாலாம் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா
காப்பி லிங்கா வந்து அனுப்பலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பப்ளிஷன் இருக்குல்ல, பப்ளிஷ் அப்படின்னா நீங்க இந்த கம்யூனிட்டியில வந்து இந்த சார்ட்டை வந்து ஷேர் பண்ணலாம். இந்த சார்ட்டை வச்சு நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங் வியூக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டி நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மேல இருக்கிற எல்லா டூல்ஸும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற எல்லாம் என்னென்ன டூல்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூல் பாத்தீங்கன்னா கர்சர்ஸ் தான். கர்சர்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கிராசஸ் தான் வைப்பேன் அதிகமா. இல்லைன்னா டாட்ஸ் வேணும்னா டாட்ஸும் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து அந்த மவுஸ் சிம்பிள் தான் ரொம்ப பிடிக்கும், ஆரோ சிம்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுவும் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கிராசஸ் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். இதுல நீங்க கரெக்டா போயிட்டு எந்த கேண்டில்ல உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த கேண்டில் மேல டைரக்டா வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இதோட ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க அந்த பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா டேட் டைம். ஸோ எல்லாமே டிட்டோவா அதோட வேல்யூவோட தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கிராஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அதிகமா. அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் டூல்ஸ். இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க ட்ரெண்ட் லைன், ரேஸ், அப்புறம் வந்து ஹரிசாண்டல் லைன், எக்ஸ்டெண்டல் லைன், வெர்டிகல் லைன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறது தான் ட்ரெண்ட் லைன். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்கள் இஷ்டத்து போல நீங்கள் மாற்றிக்கலாம், கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். கலர் வேணும்னா மாற்றிக்கலாம், சைஸ் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த லைனை வந்து நீங்கள் டாட் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மோரோவர் இந்த லைன்லேயே வந்து உங்களால் அலர்ட் செக் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அலர்ட் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களால் லாக்கும் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சம்டைம்ஸ் இந்த சார்ட்டை வந்து நினச்சி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மூவ் பண்ண முடியாது இந்த சார்ட்டை. இதுவே நான் வந்து லாக் பண்ணாமல் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மூவ் ஆகிடும். இதுவே நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மூவ் ஆகாது. நான் அதை அன்லாக் பண்ணால் தான் மூவ் ஆகும். டெலிட் பண்ணனா கூட டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். இதை கூட நீங்கள் வந்து ஃபேவரேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில ஷார்ட்கட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக வந்து ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் ஃபேவரட்லையும் போட்டு வச்சுக்கலாம். ஃபேவரட் 1 ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன். அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் ரே யூஸ் பண்ணுவேன். வெர்டிகல் லைனில் யூஸ் பண்ண மாட்டேன். கிராஸ் லைன் தான் நான் இங்கே வச்சுட்டு இந்த கர்சர்லேயே பார்த்துறேனே. ஸோ அதனால் வந்து கிராஸ் லைன் யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக. இந்த பேரலல் சேனல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் மேனுவலாக தான் வரைவேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஃபோ லைன் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் எத்தனை பார் வந்திருக்கு, 79 பார் இருக்குது, எத்தனை டேஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மோரோவர் ஒரு சிலர் வந்து கரெக்டாக நான் 30 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து ட்ரா பண்ணுவேன். அவங்களுக்குலாம் வந்து இந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்ச உடனே இங்கே 25 டிகிரின்னு வருதா. ஸோ இதே வந்து நான் வந்து கீழே இறக்குறேன், 0ன்னு வந்துடும். ஸோ நான் இதை வந்து நான் மேலே தூக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிகிரி ஆங்கிள்லாம் வேணும் அப்படின்னா இந்த லைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், மெஷர்மெண்ட் லைனை. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ்லாம் இருக்கும். அதில் நான் மோஸ்ட்லி வந்து ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் அந்தளவுக்கு யூஸே பண்ண மாட்டேன். ஸோ இது எப்பவுமே என்னோட ஃபேவரட்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டர்ன்ஸ்னு ஒரு டூல் இருக்கும். இதில் வந்து ஏபிசி பேட்டர்ன், ட்ரையாங்கல் பேட்டர்ன், அந்த மாதிரி இந்த எலைட் வேவ் பேட்டர்ன் அப்படின்லாம் இருக்கும். நான் வந்து பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே மேனுவலாக தான் ட்ரா பண்ணுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவா யூஸ் ஆகாது. ஒரு சிலர் இதை யூஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நான் அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி முக்கியமானது பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன், நம்மளோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவை கால்குலேட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பிரைஸ் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிராயிங் டூல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரஷ்னு இருக்கும், ஹைலைட்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் எதாவது ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். டிராயிங் டூல் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் ஆரோ, இந்த இடத்துல வந்து நீங்கள் எதாவது பின் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பின் பண்ணுறேன் அப்படின்னு பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆரோவில் நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா இந்த ஆரோ மேலே டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரீங்க ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஆரோவோட கலரை மாற்றிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோவில் நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வந்து எழுதுறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எழுதி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சப்போர்ட் லைன் எழுதுறேன். ஸோ சப்போர்ட் லைன்ன்றதை வந்து நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லைன் அப்படின்ற மாதிரி நம்ம நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ இந்த மாதிரி பாயிண்டர்ஸை வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஜோன் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஜோனுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜோனை கலர்ஸை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது மேலே ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஆப்ஷன்லாம் வரும். அதில் இந்த டெம்ப்ளேட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில டெம்ப்ளேட்ஸை வந்து உங்களால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணதை.
இல்லை அப்படின்னா இந்த ஜோன் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைலும் வரும், டெக்ஸ்ட்டும் வரும். உங்களுக்கு டெக்ஸ்ட் என்னென்ன வேணுமோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டைல் என்ன வேணுமோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் எல்லா கஸ்டமைசேஷனும் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து பண்ண முடியும். மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல் டைம் ஹை அப்படின்னு நான் நோட் பண்ணுறேன். இந்த இடத்துல நோட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கலரும் வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நம்மளால் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இம்பார்ட்டண்டான நோட்ஸ் கூட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துலையே நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த விஷயம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதை வந்து நான் பிரேக் பண்ணால் நான் வந்து சப்போர்ட் எடுப்பேன். இல்லைனா நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒரு ட்ரேடிங் ஜேர்னலாக கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டூலு. இந்த மெஷர்மெண்ட் டூலை வச்சுட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு ஸ்டாக் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இந்த மெஷர்மெண்ட் டூலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ஸ் மூவ் ஆயிருக்கு, எத்தனை டேஸ் இருக்குது, எவ்வளோ வால்யூம் இந்த பர்டிகுலர் டேயில் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து ட்ரேடாக இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த பாக்ஸ் மூலயமா நம்மளால் பார்த்துக்க முடியும். இது வந்து ஜூம் அவுட் டு ஜூம் இன் ஆப்ஷன் தான். இதை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை மட்டும் ஜூம் இன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி விட்டிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரேஞ்சு மட்டும் உங்களுக்கு ஜூம் இன் ஆகிடும். இதை ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் சார்ட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கே வந்து அந்த சார்ட் வியூ வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இதில் வந்து மேக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து வீக் மேக்னெட், ஸ்ட்ராங் மேக்னெட் இருக்குது. வீக் மேக்னெட் அப்படின்னா இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்னால் எங்கே வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ என்னால் ரேண்டமாக வந்து வரைய முடியும். ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு சப்போர்ட்டர், ரெசிஸ்டன்ட் வரைகிறேன் அப்படின்னா என்னால் ரேண்டமாக வந்து வரைய முடியும். அதே மாதிரி இந்த கேண்டிலோட க்ளோஸ் கிட்ட போகும்போது தான் அது வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னால் ட்ரெண்ட் லைனே வரைய முடியாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட க்ளோஸ் கிட்டேயே போய் டேரெக்டாக போய் நிற்கும். இங்கே பாருங்கள், இந்த கர்சர் கூட பாருங்கள், அந்த க்ளோஸ் கிட்ட தான் போய் நிற்குது. ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாமே அந்த கேண்டிலோட க்ளோஸ் கிட்ட தான் போவோம். ஸோ நம்மளால் வந்து ப்ராப்பராக கரெக்டாக அக்யூரேட்டாக வரைய முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மேக்னெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அழகாக வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஸ்டேயிங் டிராயிங் மோடு. அதை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இப்போ அகைன் வந்து நான் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போகிறேன் அப்படின்னா அகைன் போயிட்டு இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண வேணாம். நான் ஒரு தடவை அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து ஸ்டே இன் டிராயிங் மூட்லேயே இருக்கும். ஸோ நான் எத்தனை லைன் வேணால் வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் தாராளமாக. என்னைக்கு வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேனோ அப்போ தான் அது வந்து டிராயிங் மோடு வந்து ஆஃப் ஆகும். அது வரைக்கும் இந்த டிராயிங் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து டிராயிங்க்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும். இப்போ நான் வந்து ஷார்ட் பொசிஷனில் லாங் பொசிஷன் பார்க்குறேன் அப்படின்னா இது ஒரு தடவை நான் இங்கே கிளிக் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன்னா மல்டிபிள் இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணி என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சில டூலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து டிராயிங் டூலுக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹையர் லோ ட்ரெண்ட் ட்ரா பண்ணுறீங்கன்னா அது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரெண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு மோஸ்ட்லாக இந்த பாத் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது லோ, இது ஹை, 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 இது லோ, இது ஹை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாத் ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிட்டு போயிலே இருந்தலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு பர்டிகுலராக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து என்னால் லாக் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னால் வந்து லாக் பண்ண முடியும். பட் நான் இதில் வந்து நிறைய ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன், நிறைய டிராயிங்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். ஒரு சிலர் வந்து கச்சமச்சான்னு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கலையவே கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த லாக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இது எல்லாமே டெலிட்டே ஆகாது. அதே மாதிரி இது எதுவுமே மூவும் ஆகாது. இந்த டிராயிங் எதுவுமே மூவ் ஆகாது. யார் என்ன பண்ணாலும் மூவ் ஆகாது. எப்போ இந்த லாக் ஆப்ஷன் எடுத்து விடுறீங்களோ அப்போ தான் வந்து இந்த டிராயிங் இதை வந்து மூவ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஏதாச்சும் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் டிராயிங் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரா பண்ணி இருக்கிறது மட்டும் ஹைட் ஆகிடும். இண்டிகேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹைட் ஆகும். இல்லை எல்லாத்தையும் ஹைட் பண்ண அப்படின்னா எல்லாமே ஹைட் ஆகும், டோட்டலாக ஹைட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து நீங்கள் ஹைட் பண்ணதை வந்து அன்ஹைட் ஆகிடும். இது வந்து டெலிட் ஆப்ஷனு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிராயிங் மட்டும் டெலிட் பண்ணணுமா, இல்லை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் டெலிட் பண்ணணுமா, இல்லை டிராயிங்கும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணுமா அப்படின்னா மொத்தமாக இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மொத்தமாக டெலிட் பண்ணிடலாம். இப்போது கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்ப்போம். கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1 டே, 5 டே, 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்னு இருக்குல்ல. அதாவது இப்போ 1 டேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கான சார்ட். அதாவது எஸ்டர்டேவோட ஒரு நாளைக்கான சார்ட் எல்லாமே வந்துடும். இதுவே நான் வந்து 5 டேஸ் கிளிக் பண்ணேன்னா 5 டேஸ்க்கான சார்ட் வந்துடும். இதுவே வந்து நான் 3 மந்த் கிளிக் பண்ணேன்னா 3 மந்த்துக்கான சார்ட். இந்த 3 மந்த்துக்கு இந்த ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்த்துக்க முடியும். இதுவே வந்து நான் YTD அப்படின்னு கொடுத்தேன்னா இயர் டில் டேட். ஸோ இந்த இயரில் இந்த சார்ட் வந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துக்க முடியும். இதுவே நான் ஆல்னு கொடுத்தேன்னா இந்த சார்ட் லிஸ்ட் ஆனதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனதுலேருந்து
எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால வந்து கிளியரா இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கோ டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட்ல உங்களுக்கு இந்த சார்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு நம்மளால பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இயர் காட்டுவாங்க, இயர் காலம் இருக்கும். இது வந்து 2013 இருந்து 2014. ஸோ இந்த சார்ட்ல இருந்து இந்த பாக்ஸ் வரைக்குமே 1 இயர். ஸோ 1 இயர்ல என்னென்ன கேண்டில் இருக்கு, அதே மாதிரி 19, 20. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இயர் வைஸாக வந்து நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அந்தந்த இயர்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்ததோ அதையும் வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைலைட்ஸ், ஐடிசியில் என்னென்ன ஹைலைட்ஸ் நடந்தது, இந்த பர்டிகுலர் டேல இந்த பர்டிகுலர் இயர்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நியூஸ் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கீழே வந்து ஹைலைட்ஸ்லேயே வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி டைம் ஜோன், இந்த டைம் ஜோனை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் லாகின் பண்ணும்போது அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகிடும். இன்கேஸ் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மேலே இருக்கிற டூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், கீழே இருக்கிற டூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சைடில் இருக்கிற டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனில் வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து உங்களால் வந்து ஆட் பண்ணவும் முடியும், ரிமூவ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி இந்த வாட்ச் லிஸ்ட்டாக வந்து உங்களால் வந்து பிரித்து வச்சுக்க முடியும். இப்போ என்னோட வந்து பேடு வெர்ஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது என்னோட பேடு வெர்ஷனு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பிரித்து வச்சிருப்பேன். ரெட் லிஸ்ட்டு, ப்ளூ லிஸ்ட்டு, ஆரஞ்சு லிஸ்ட்டு, அப்புறம் வந்து சியான் லிஸ்ட்டு அப்படின்னு பிரித்து வச்சிருப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் பிரித்து வச்சிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப்பாக வச்சிருப்பேன். நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் வரும். இல்லை செக்டார் வைஸ் வச்சிருப்பேன் நான் சம்டைம்ஸ். இங்கே பாருங்க எஃப்எம்ஜிசின்னு இருக்கா, எஃப்எம்ஜிசியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் வரும். ஐடிசின்னு இருக்கு, ஐடிசியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிசஸும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிசஸில் இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் வரும். மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அலர்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அலர்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துலயே உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பர்டிகுலர் டைமில் வந்து பர்டிகுலர் க்ளோசிங் ப்ரைஸில் உங்களால் அலர்ட் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அலர்ட்னு இருக்கும்ல, அது கிளிக் பண்ணி கூட நீங்களால் அலர்ட் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போது இந்த பர்டிகுலர் டேவோட ஹை லோ எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களால் பார்க்க முடியும். இந்த கர்சர் எடுத்துன்னு போயிட்டு எந்த டேல உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து பார்க்கணுமோ அந்த டேல வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டுது பாருங்க. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு, லாஸ்ட் டே விட இன்னைக்கு வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து கிளியராக வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கிரியேட் நியூ லிஸ்ட்னு கொடுத்து கூட உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு வந்து பெய்டு மெம்பர்ஷிப் இருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து எசென்ஷியலாவது இருக்கணும். இது என்னென்ன மெம்பர்ஷிப் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாக் ஸ்க்ரீனர்ஸும் இருக்கு. இந்த ஸ்க்ரீனர்ஸும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி பைன் எடிட்டர், நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி உங்களால் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும், டெரைவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ட்ரைனிங் பேனல். ஸோ இதில் வந்து பேப்பர் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த பேப்பர் ட்ரேடிங் வேணுமோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேவரட் ஆப்ஷன் விட்டேன் பாருங்க. இப்போ நம்ம ஃபேவரட்டில் என்னென்ன டூல்லாம் போட்டு வச்சிருக்கோமோ அதெல்லாம் இந்த ஃபேவரட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி வந்துடும். இந்த விண்டோவை நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதில் இருக்கிற ஒரு சில டூல்ஸை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபேவரட்டில் வச்சிருக்கேன் பாருங்க. நான் என்னென்ன டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் அதை வந்து இந்த இடத்துல ஃபேவரட்டில் வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் வியூவை வந்து நீங்கள் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிஸ்டம் இருக்குன்னா அதுலேயும் விண்டோஸ்லேயும் சப்போர்ட் ஆகும், ஐஓஎஸ்லேயும் சப்போர்ட் ஆகும். மோரோவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து சப்போர்ட் ஆகும், ஆப்பிள் ஃபோன்லேயும் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். லினக்ஸ்லேயும் வந்து இந்த ட்ரேடிங் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இதில் வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் தான். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1 அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணுற ஒரு ரூபாய்க்கும் ஒரு ரூபா ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அதுதான் இங்கே ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1 அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது நம்மள ஸ்டாப் லாஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ மாறும். இப்போ 2:5.7 அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணுற ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு 2 ரூபா 50 காசு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ மாறும். ஸோ இந்த டார்கெட்டில் எவ்வளோ வேல்யூ வந்து நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து காட்டும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதும் காட்டும் உங்களுக்கு. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஷார்ட் பொசிஷனுக்கும். ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து டார்கெட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து யாரும் கஸ்டமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜோன் ஏரியா. ஸோ உங்களுக்கு எந்த ஜோன் வேணுமோ அந்த ஜோனில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் எந்த ஜோனில் வந்து மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக டார்கெட் செட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜோன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கால்குலேஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜோன் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்லேருந்து நான் வெளியே வந்துடணும்னு ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4% மூவ் ஆயிடுச்சு. 4% மூவ் ஆயிடுச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம வந்து வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி கூட நம்ம வந்து டார்கெட் செட் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, டபுள் பாட்டம், டபுள் டாப், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதை வச்சு தான் நான் மேக்ஸிமம் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ட்ரேடிங் வியூவில் இருக்கிற எல்லா டூல்ஸும் வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஏதாச்சும் விட்டுட்டேன், இல்லை இந்த டூலை பற்றி எனக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்காகவே. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் வியூவோட ப்ரைசிங் வந்து பார்ப்போம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன்லாம் இருக்குது, நான் ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து ஏதோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இவங்க. ஸோ இதில் வந்து இப்போ எசென்ஷியல் ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேபி இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோ மெம்பர்ஷிப்பை நான் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபா வந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், 12,500, 12,800 ரூபாய் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா. நான் எப்பவுமே இந்த நவம்பர் மாதம் தான் ப்ரீமியம் வந்து வாங்குவேன். ஏன்னா அப்போ தான் வந்து பிளாக் ஃப்ரைடே சேல்னு ஒன்று போடுவாங்க. ட்ரேடிங் வியூன்னு மட்டும் கிடையாது, எல்லா இன்டர்நேஷனல் ஆப்ஸ்லையும் வந்து அந்த மாதிரி போடுவாங்க. இந்தியன் ஆப்ஸில் கூட இந்த தடவைலாம் போட்டாங்க, பிளாக் ஃப்ரைடே சேல்னு போடுவாங்க அந்த இயர் எண்டு முடியும் போது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் பை பண்ணிப்பேன். அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40%லேருந்து 50% வரைக்கும் ஆஃபரில் கிடைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரேடிங் வியூ வந்து பை பண்ணுவேன். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொஃபஷனலில் எசென்ஷியல் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். உங்களுக்கு வருஷத்துக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ்லேருந்து இந்த ட்ரேடிங்கோட ப்ரீமியம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5% தான் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 5% விட அதிகமாக வருது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.